வணக்கம் மக்களே. உங்கள் அனைவருக்கும் 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025இல் பங்கு சந்தை எப்படி இருக்கும், எந்த பங்கில் முதலீடு செய்யலாம் என்பதைப் பற்றி நாம் யோசிக்காமல் இருக்க மாட்டோம் என்று நம்புகிறேன். மணி கண்ட்ரோல் 2025ஆம் ஆண்டிற்கான 25 பங்குகளை பட்டியலிட்டிருந்தது. இன்று உங்களுக்காக நான் இந்த பங்குகளை உங்களிடம் பகிரப்போகிறேன். இதுவே உங்கள் முதலீட்டின் எதிர்காலத்தை மாற்றும் வாய்ப்பு. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இந்த பங்குகள் இருந்தால் மகிழ்ச்சியாக இருங்கள். இல்லை என்றால் முறையான ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த பங்குகளை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் சேர்க்க முயற்சிக்கவும். வாருங்கள் 2025ஆம் ஆண்டிற்கான 25 பங்குகளை பார்ப்போம். ஆக்சிஸ் பேங்க் தனது Q2 செயல்திறனில் பியர் களை மிஞ்சியது. MD&N CEOவின் பதவிக்கால நீட்டிப்பு மற்றும் செலவுகளை சிறப்பாக நிர்வகிக்க முடியுதல் 2025 இல் வளர்ச்சியை தொடர செய்யும். H1 இல் கடன் செலவுகள் உயர்ந்திருந்தாலும் எக்ஸஸ் ப்ரொவிஷன்ஸ் காரணமாக H2 இல் இவை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. FY26 இல் 1.72 விழுக்காடு ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், 16.1 விழுக்காடு ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி அடையும் வாய்ப்பு உள்ளது. EPS 11.6 விழுக்காடு CAGR வேகத்தில் வளரும். மாருதி சுசுகி இந்த வாகன நிறுவனத்தின் 2025 இல் பல SUV அறிமுகங்களை திட்டமிட்டுள்ளது. மேலும் 26 விழுக்காடு சந்தை பங்குடன் B செக்மெண்டில் மீண்டும் முன்னணிக்கு வந்துள்ளது. ஹைப்ரிட் CNG மற்றும் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் போன்ற வாகனங்களை வழங்கி மின்னியல் வாகன மந்த வளர்ச்சிக்கு எதிராக தகுந்து கொள்ளும் வகையில் தயாராக உள்ளது. 18x FY27 EPS இல் வர்த்தகம் செய்கிறது. ஆவரேஜ் செல்லிங் பிரைஸ் வளர்ச்சியுடன் தகுதியாக செயல்திறன் லாபத்தை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சோனி மெர்ஜர் நிறுத்தப்பட்ட பிறகு ஜி என்டர்டெயின்மெண்ட் லாபகரமான வளர்ச்சிக்கு மாறியுள்ளது. FY26க்குள் 8 முதல் 10 விழுக்காடு வரை வருவாய் CAGR மற்றும் 18 முதல் 20 விழுக்காடு வரை EBITDA மார்ஜின்ஸ் அடையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. FMCG நிறுவனங்களின் விளம்பர செலவினங்கள் மற்றும் பண்டிகை காலச் செலவினங்களால் H2 இல் விளம்பர வருவாயில் உயர்வு எதிர்பார்க்கப்படுகிறது. மெர்ஜர் தொடர்பான செலவுகள் இருக்கையில் FY24 இல் 10.5 விழுக்காடு EBITDA மார்ஜின் இருந்தது. FY26 இல் 18 விழுக்காடு வரை உயரும் என நிபுணர்கள் கணிக்கின்றனர். லாய்ட் ஐ தவிர்த்து பண்டிகை விற்பனை, ரியல் எஸ்டேட் மீள்வளர்ச்சி மற்றும் முதலீட்டு செலவுகள் உயர்வால் நுகர்வோரின் வளர்ச்சி உயரும். 2025 இல் கிச்சன் மற்றும் வீட்டு உபகரணங்களில் உயர்ந்த தேவையை எதிர்பார்க்கலாம். லாய்ட்க்கு FY25 இல் 29 விழுக்காடு வளர்ச்சி மற்றும் FY26, FY27 இல் 15 விழுக்காடு வீதம் வளர்ச்சி இருக்கும் என நிபுணர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதற்கு உபகரண போர்ட்ஃபோலியோ விரிவு, உள்ளூர் உற்பத்தி, ஏற்றுமதி வாய்ப்புகள் மற்றும் PLI திட்டத்தின் பயன்கள் காரணம். B2C, வெல்னஸ் மற்றும் மும்பை சந்தை செக்மெண்டுகள் மொத்த வளர்ச்சியை விட வேகமாக வளர்க்கின்றன. தள்ளுபடிகளை குறைத்ததால் B2B வளர்ச்சி மேம்பட்டுள்ளது. போட்டி குறைவு, மார்ஜின் விரிவு மற்றும் இன்ஆர்கானிக் growth ஆகியவை நிறுவனத்தின் எதிர்கால வளர்ச்சிக்கு ஆதரவாக உள்ளன என நிபுணர்கள் கருதுகின்றனர். P26 கீழ் 27 EPS அடிப்படையில் 47x, 39x என்ற அளவில் வர்த்தகம் செய்கிறது. FY24 முதல் 27க்கு 30 விழுக்காடு EPS CAGR மற்றும் FY25 முதல் 27க்கு 25 விழுக்காடு EPS CAGR என கணிக்கப்படுகிறது. மெதாந்தா நோய்டா FY26, சவுத் டெல்லி FY28, மும்பை FY29 மற்றும் பீட்டம்புரா இல் பெரிய மருத்துவமனை திட்டங்களை திட்டமிட்டுள்ளது. இவை முக்கிய இடங்களில் அமைந்துள்ளதால் முக்கியமான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். உயர்தர மருத்துவ சேவை மற்றும் முக்கிய சொத்துகளில் கவனம் செலுத்துவதால் நிறுவனத்திற்கு எதிர்கால விரிவாக்கத்திற்கான உறுதி உள்ளது. FY24 முதல் 27க்கு 19 விழுக்காடு EBITDA CAGR மற்றும் FY25 முதல் 27க்கு 25 விழுக்காடு வளர்ச்சியை நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர். FY27 EBITDA அடிப்படையில் 22.5 என்ற அளவில் வர்த்தகம் செய்கிறது, 30x EBITDA மதிப்பீட்டுடன். 31 ஜிகாவாட்ஸ் வெப்ப ஆற்றல் ஆலைகள் தற்போது கட்டுமானத்தில் உள்ளன. மேலும் FY26 முதல் மின்சார பற்றாக்குறையை தவிர்க்க FY32க்குள் 93 ஜிகாவாட்ஸ் கூடுதல் ஆலைகள் சேர்க்கப்படும். FY24 இல் 9600 மெகாவாட்ஸ் வெப்ப ஆற்றல் ஆர்டர்கள் பெற்றுள்ளது. FY23 இல் 320 மெகாவாட்ஸ் இருந்தது. FY25 இல் ஏற்கனவே 10400 மெகாவாட்ஸ் ஆர்டர்கள் வென்றுள்ளதுடன் மேலும் 7960 மெகாவாட்ஸ் டெண்டர்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. ஆட்கள் தொகை மற்றும் மார்ஜின் மேம்பாடுகள் காரணமாக FY24 முதல் 27 காலத்தில் 30 விழுக்காடு வருவாய் CAGR மற்றும் 103 விழுக்காடு EBITDA CAGR என நிபுணர்கள் கணிக்கின்றனர். KPITQ2 FY25 இல் நல்ல வருவாய் வளர்ச்சியை அடைந்தது, ஆனால் FY25 இன் இரண்டாவது பாதி குறித்து எச்சரிக்கையுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பங்கு விலை சரிவு ஏற்பட்டது.
நிறுவனத்தின் வளர்ச்சி 18 முதல் 22 விழுக்காடு சிசி வளர்ச்சி வரம்பின் கீழிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிபுணர்கள் கூறுவது KPIT அதன் ஆட்டோமோட்டிவ் எம்பெட்டட் சாஃப்ட்வேர், முக்கிய OEM-கள் மற்றும் Tier 1 சப்ளையர்களுடன் வலுவான உறவுகள் மற்றும் SDV மிடில்வேர் திட்டங்களில் முதலாவது வெற்றியுடன் எதிர்கால வளர்ச்சிக்கு நல்ல நிலையில் உள்ளது. நிறுவனத்தின் குழுநிலை ஆர்டர்கள் 80,045 கோடி, வருடத்திற்கு 10 விழுக்காடு வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உற்பத்தி வணிகங்கள் நன்றாக செயல்படுகிறது. பசுமை சக்தி, தரவு மையங்கள், டிஜிட்டல் தளங்கள் மற்றும் செமிகண்டக்டர் வடிவமைப்பில் புதிய முதலீடுகள் நிறுவனத்தின் டிஜிட்டல் மற்றும் நிலைத்தன்மை ஃபுட்பிரிண்ட்-ஐ வலுப்படுத்தும். இவை அதன் உள்ளமை வணிக போர்ட்ஃபோலியோவை உறுதிப்படுத்தும். SMC செக்யூரிட்டீஸ் அண்ட் கருத்துப்படி, நிறுவனத்திற்கு அதன் பல்வேறு வணிக போர்ட்ஃபோலியோவில் எழும் வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கும் அசல் வணிகங்களிலிருந்து அதிக உடன்படுமுறைகளை குறைப்பதற்கும் நல்ல நிலை உள்ளது. நாம் பங்கு சிறிய மற்றும் மிட்கே பங்குகளின் ராலி இல் பயனடைந்துள்ளது. அதன் சீப் சந்தை பங்கு Q4 FY22 இல் 6 விழுக்காடு இருந்து Q2 FY25 இல் 12.6 விழுக்காடு ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 12 மாதங்களில் நிறுவனத்தின் எக்விட்டி ஆம் 67 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இது பட்டியலிடப்பட்ட மற்ற போட்டியாளர்களுக்குள்ளேயே அதிகம். இதன் மூலம் அதன் சந்தை பங்கு 34 பேசிஸ் பாயிண்ட்ஸ் உயர்ந்துள்ளது. HDFC AMC 20 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரித்தது. UTI AMC -46 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைந்துள்ளது. இந்த நிறுவனம் பல்துறை கட்டுமான நிறுவனமாகும். சிறந்த செயல்திறன் மற்றும் 16,200 கோடி அளவில் வலுவான ஆர்டர்கள் பின்தொடர்பு கொண்டுள்ளது. JM ஃபைனான்ஷியல் நிபுணர்கள் அதிகரித்த வருவாய் வளர்ச்சி மற்றும் மார்ஜின் விரிவாக்கத்தின் காரணமாக FY24 முதல் 27க்கு 30 விழுக்காடு EPS CAGR மற்றும் FY25 முதல் 27க்கு 43 விழுக்காடு EPS CAGR என கணிக்கின்றனர். நிறுவனம் கூடுதல் 18.6 ஜிகாவாட்ஸ்க்கு டெண்டர்கள் வெளியிட திட்டமிடுகிறது. இதனிடையே 8.1 ஜிகாவாட்ஸ் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது. எதிர்பார்க்கப்படும் திறன் சேர்க்கைகள் FY24 முதல் 25 இல் 800 மெகாவாட்ஸ் ஆகும். மேலும் அடுத்த வருடங்களில் பெரிய அளவில் அதிகரிப்பு காணப்படும். மேலாண்மை வளர்ச்சி இலக்குகளை அடைந்து அதன் பசுமை சக்தி போர்ட்ஃபோலியோவையும் விரிவுபடுத்துவது பற்றி நம்பிக்கையுடன் இருக்கின்றது. பசுமை சக்தி செயல்படுத்தும் நிறுவனம் என புதிய மற்றும் பசுமை சக்தி அமைச்சகத்தால் அங்கீகாரம் பெற்றுள்ளது.